நடிகர் ரஜினிகாந்த் தனுஷிற்காக அயோத்தி ராமர் கோவிலில் சீட் கேட்பது சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் என ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர்தான் நடிகர் ரஜினிகாந்த். இவர் நடிப்பில் கடைசியாக ஜெயிலர் திரைப்படம் வெளியாகி வெற்றி நடை போட்டது. இதனைத் தொடர்ந்து ரஜினி கேமியோ ரோலில் நடித்துள்ள லால் சலாம் திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாக உள்ளது. திரைப்படங்களில் பிஸியாக இருக்கும் ரஜினிகாந்த் அயோத்தியில் இடம்பெற்ற ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்த நிலையில் ரஜினிகாந்திற்கு VIP இருக்கை ஒதுக்கப்பட்டு முன் வரிசையில் அமரும் வாய்ப்பு கிடைத்தது. இவருடன் சச்சின் டெண்டுல்கர், அமிதாப் பச்சன் ஆகியோரும் அமர்ந்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தனுஷ் மற்றும் அவருடைய மகன் கலந்து கொண்டனர். இவர்களையும் முன் வரிசையில் அமர வைக்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகியிடம் ரஜினி கேட்டுக்கொண்டார். ஆனால் அவரின் கோரிக்கை அங்கு மறுக்கப்பட்டது. இதன் பொழுது எடுக்கப்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இதனை ப்ளூ சட்டை மாறன் அவரின் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார். அத்துடன் இனி ரஜினிகாந்த் அரசியலில் இல்லை, கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி என பேசியமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.